வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ். இது ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக். எஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். மேலே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, கொஞ்சம் கூட உடஞ்சி போகாம இதே மாதிரி கியூட்டான பொட்டேட்டோ பால்ஸ் செய்ய வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 200 கிராம் பன்னீரை துருவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஸ்மெல் பிடிக்காதவங்களா இருந்தா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்து இது கூட மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை கட்டிகள் இல்லாம கரைச்சி வச்சிருங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில்ல போடுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா ஈஸியா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பால்ஸை கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்ல போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுல சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ஆயில்ல பால்ஸ் உடையாம வரும். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்ல சேர்த்துட்டு எக்ஸஸா இருக்கிற மாவை வடிய விட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ மிக்ஸ் கூடயும் பிரெட் கிரம்ஸும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட உடையாது. இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இதுல ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், இல்லைன்னா பொட்டேட்டோ பால்ஸ் நிறைய ஆயிலை அப்சர்வ் பண்ணிரும். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற கடாய்க்கு தகுந்த மாதிரி பால்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓவர்லோட் பண்ண வேண்டாம். அப்பதான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வெந்து வரும். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் எடுத்துடலாம். பாருங்க, ஒண்ணு கூட உடையவே இல்லை. இப்போ நமக்கு குண்டு குண்டா கிறிஸ்பியான பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. மேலே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காம உடையாம அழகா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.